அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்துட்ட வெக்டார் கால்குலஸ்லேருந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் டெஃபினிஷனு, அதுக்கப்புறம் ஒரு சில நேம்டு தேர்தோட ரிசல்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்த்துருவோம். The vector function R3 is defined by R of t equal to x of t into I vector plus y of t into j vector plus z of t into k vector. ஸோ இந்த காம்போனன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இசட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் டியில் இருக்கும். ஸோ எக்ஸ் ஆஃப் டி, ஒய் ஆஃப் டி, z ஆஃப் டி. ஓகே, ஸோ நத்திங் பட் ஆர் ஆஃப் டி டினோட் பண்ணுவோம். ஸோ டைமை பொறுத்து இந்த வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் ஆயிருக்கு. அடுத்து டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் பார்க்குறீங்க. வெக்டார் ஃபங்க்ஷன் dr by dt equal to dx by dt, dy by dt, dz by dt. சப்போஸ் செகண்ட் டெரிவேட்டிவ் வேணும்னா d ஸ்கொயர் x by dt ஸ்கொயர், d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர், dz ஸ்கொயர் டிவைடட் பை dt ஸ்கொயர் நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். ஸோ இதனுடைய செகண்ட் டெரிவேட்டிவ் வந்து ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ அது வந்து d ஸ்கொயர் r by dt ஸ்கொயர். இது வந்து ஆக்சுவலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு வெலாசிட்டி. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வந்து உங்களுக்கு ஆக்சலரேஷன். அது நமக்கு பேசிக்காக தெரிஞ்ச விஷயம். ஸோ இது வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் அட் த டைம் டி பீரியட்ல நடக்கிற விஷயங்களை நம்ம வெக்டராக நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் கிரேடியன்ட். ஸோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அது. கிரேடியன்ட்ன்றது என்னன்னு பார்க்க போகிறோம். ஃபார் ஸ்கேலார் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் ஜெட்டுக்கு வந்து கிரேடியன்ட் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வெக்டார் ஃபங்க்ஷனாக இருக்கும். ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு கிரேடியன்ட் ஃபைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷனாக இருக்கும். which is nothing but del f denote பண்ணுவோம். dou f by dou x, dou f by dou y, dou z by dou k, dou z into k, dou f by dou z into k. ஓகே, ஸோ இந்த காம்போனன்ட் உங்களுக்கு புரியுதுல்ல. ஜஸ்ட் இந்த டெல் ஆப்ரேட்டர்ன்றது என்னன்னா dou by dou x, dou by dou y, dou by dou z. ஸோ இதான் டெல் ஆப்ரேட்டர். ஸோ இது கூட இந்த வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷனை வந்து உட்கார வைக்கிறீங்க, டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு x, y, z ஆகும். dou f by dou x, dou f by dou y, dou f by dou z. அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த டெல் ஆப்ரேட்டர் இருக்கு இல்லையா, இந்த கிரேடியன்ட் டெல் ஆப்ரேட்டர் வந்து உங்களுக்கு லீனியராக இருக்கும். டெல் ஆஃப் எஃப் பிளஸ் ஜி வந்து டெல் ஆஃப் எஃப் பிளஸ் டெல் ஆஃப் ஜின்னு எழுதிக்கலாம். ஸ்கேலார் மல்டிபிளாக இருந்தால் ஸ்கேலார் மல்டிபிளை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஸோ ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த லீனியர் ஆப்ரேட்டர். ஸோ கிரேடியன்ட்ன்றது ஒரு லீனியர் ஆப்ரேட்டர்ன்றது உங்களுக்கு தெரியணும். அடுத்து டைவர்ஜென்ஸ் பார்க்குறோம். ஸோ டைவர்ஜென்ஸ்ன்றது ஒரு வந்து ஸ்கேலார் ஃபங்க்ஷன் தான் ஆக்சுவலாக அது. ஸோ டைவர்ஜென்ஸ் ஆஃப் த வெக்டார் ஃபீல்டு எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டெல் டாட் எஃபெக்டர். ஸோ டெல் ஆப்ரேட்டர் கூட இந்த எஃபெக்டரை டாட் ப்ரொவைட் பண்ணுறீங்க. ஸோ பண்ணுறச்சு உங்களுக்கு டோ பி பை டோ எக்ஸ், டோ கே பை டோ ஒய், டோ ஆர் பை டோ இஸ் ஜஸ்ட் டாட் ப்ராடக்ட். டோ பை டோ எக்ஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ ஒய் இன்ட்டு ஜே வெக்டார் ப்ளஸ் டோ பை டோ இசட் இன்ட்டு கே வெக்டார். ஸோ டாட் வித் இந்த எஃபெக்டார். ஸோ பிஐ வெக்டார் ப்ளஸ் கியூஜே வெக்டார் ப்ளஸ் ஆர்கே வெக்டார். ஸோ இது எல்லாமே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் தான். ஸோ அப்போ பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லா காம்போனண்ட்டுக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்போ டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஐடியா டை ஒன் வரும். டோ பி பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ கே பை டோ ஒய் ப்ளஸ் டோ ஆர் பை டோ இசட். அவ்வளோதான். ஸோ அப்போது உங்களுக்கு இந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேலார் வேலிட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ டெல் டாட் எஃப்ன்றது ஒரு ஸ்கேலார் வேலிட். கிரேடியன்ட்னு கேட்டாங்கன்னா அது வெக்டார் வேலிட். அது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பேஸ் பண்ணி எம்சிக்யூஸ் நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட், இஃப் த வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் எஃப் வந்து உங்களுக்கு வந்து சாலினாய்டலாக இருக்கணும் அப்படின்னா டெல் டாட் எஃபெக்டர் வந்து உங்களுக்கு ஜீரோ ஆகும். அதாவது அதனுடைய ஃபங்க்ஷனுடைய டைவர்ஜென்ஸ் வந்து ஜீரோ ஆகும். டெல் டாட் எஃபெக்டர் தான் டைவர்ஜென்ஸ், அது வந்து ஜீரோ ஆகும். ஸோ ஒரு வெக்டார் வேலிட் ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு சாலினாய்டலாக இருக்கணும் அப்படின்னா டெல் டாட் எஃபெக்டர் வந்து உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும். அடுத்த காரில் எப்படி டிஃபைன் பண்ணால் டெல் கிராஸ் எஃபெக்டர் டினோட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் வெக்டார் ப்ராடக்ட் தான். ஸோ டெல் கிராஸ் எஃபெக்டர் வந்து மேபி ஜீரோவாக இருக்குன்னா அது வந்து ரொட்டேஷனல். ஸோ டெல் டாட் எஃப் வந்து ஜீரோ வந்தால் சாலினாய்டல். இது ஒரு 1 மார்க்கு, ரொம்ப முக்கியமான 1 மார்க்கு, நோட் பண்ணுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு கொஷினே கேட்பாங்க. அது என்னென்ன கொஷின் கேட்பாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற யூனிட்ஸ் மட்டும் கம்ப்ளீட்டாக பாலாஜி புக்கை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஸோ நானுமே டெஸ்ட் மேட்ச் கொஷின் அதிலிருந்து தான் கேட்டிருக்கேன் கம்ப்ளீட்டாக. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க வால்யூம் 2. ஸோ இது வந்து பாலாஜி, ஆத்தர் வந்து பாலாஜி. ஸோ அந்த புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வெக்டார் கால்குலஸ்க்குமே டிஃபரன்ஷியல் கால்குலஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 ரெண்டுமே படிங்க. வால்யூம் 1 வால்யூம் 2 இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பாலாஜி, இது நல்லா படிச்சிட்டிங்கன்னா பேசிக் கான்செப்ட் நல்லா தரவு பண்ணிடலாம். ஸோ வேறு எதுவும் தேவைப்படாது. அதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷனோட போட்டிருப்பேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம் வந்து
வித் டெஸ்ட் பேட்சோட இருக்கு. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ டீட்டெயில் வேணால் 9384686847 நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் எம்சிக்யூஸை டேரெக்டாகவே நீங்கள் சால்வ் பண்ண போயிடலாம். நெக்ஸ்ட் லைன் இன்டெக்ரல் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? லைன் இன்டெக்ரல் ஓவர் கான்டூர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர். ஸோ எஃப்ன்றது கிராட் ஃபை. ஓகே. ஸோ கிராட் ஃபைன்றது பார்த்துட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்கேலர், இது வந்து வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ இப்போது லைன் இன்டெக்ரல் ஓவர் கான்டூர் சி எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் திங்க் பை ஆஃப் பி மைனஸ் பை ஆஃப் ஏ, இது வந்து அவுட்புட். ஓகே. நெக்ஸ்ட் கிரீன்ஸ் தியரம் பாருங்க. the closed region over C contour C எடுத்துக்கிட்டிங்கன்னா integral over contour C closed contour C எடுத்துக்கிட்டிங்கன்னா pdx plus qdy எப்படி எழுதிக்கலாம்னா, அதாவது லைன் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் ஃபைண்ட் பண்ணும். இதோட டபுள் இன்டெக்ரல் சர்ஃபேஸ், ட்ரிபிள் இன்டெக்ரல்னா வால்யூம். ஸோ லைனுமே சர்ஃபேஸுமே இங்கே கனெக்ட் பண்ணுறோம். dou k by dou x minus dou p by dou y into dA. இது ரிலேட்டடாக நிறையா ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தடுத்து நான் வீடியோ கொடுக்குறேன். சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கேட்பாங்க, இது என்ன தியரம்? கிரீன்ஸா, ஸ்டோக்ஸா, இல்லை காஸ்ட் டைவர்ஜென்ஸ் தியரமானா இந்த அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். அடுத்து காஸ்ட் டைவர்ஜென்ஸ் தியரத்தை பாருங்கள். இது வால்யூமையும் சர்ஃபேஸையும் இன்டெகிரேட் பண்ணுறது. ஸோ ரெண்டுத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணுறது. ஓகே. ஸோ டெல் டாட் எஃப் டாட் என் வெக்டர், இது யூனிட் நார்மல் வெக்டர் சொல்லுவோம் ஃப்ரம் த வெக்டார் வேல்யூ சர்ஃபேஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோக்ஸ் தியரம் தெரியுது. எஃப் வெக்டர் டாட் டிஆர் வெக்டர் ஈக்குவல் டு டெல் கிராஸ் எஃப் இன்ட்டு டாட் என் கேப் இன்ட்டு டிஎஸ். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது, மைண்டில் வச்சுக்கோங்க. இது pdx plus qdy ஃபார்மேட்டு, இது f vector dot dr vector இப்படி இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெல் கிராஸ் f vectorக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதே இன்டெக்ரல் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். அவ்வளோ. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சில MCQs பார்ப்போம். ஸோ என்னன்னா, இஃப் வெக்டார் வேல்யூ ஃபங்க்ஷன் f of x, y, z equal to x square plus y square plus z square கொடுத்துட்டாங்க. தென் டெல் எஃப் நான் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு கிரேடியன்ட் தான், டேரெக்டாகவே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2x into i vector plus 2y into j vector plus 2z into k vector. அவ்வளோ. டேரெக்டாக பார்ஷியல் டெரிவேட்டிவ். ஸோ எந்த ஆப்ஷன் வருன்றதை பாருங்கள். இது வந்து வெக்டாரே இல்லை பாருங்கள் இதில், அதனால் இது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வெக்டார் இருக்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல் டாட் எஃபெக்டர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியும், டெல் டாட் எஃபெக்ட் டைவர்ஜென்ஸ் கேட்குறாங்கன்னு அர்த்தம். டேரெக்டாக டாட் ப்ராடக்ட்டு, இது வந்து ஒரு ஸ்கேலார் வேலிடு. ஸோ டேரெக்டாக நீங்கள் டாட் ப்ராடக்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேடியன்ட் கேட்குறாங்க. ஸோ இப்போ என்னன்னா எஃப் வெக்டர் டு கிராட் ஃபை இருந்தால் டைவர்ஜென்ஸ் ஆஃப் எஃப் வெக்டர் வந்து உங்களுக்கு 0. ஸோ அதாவது எஃப் ஈக்குவல் டு கிராட் ஃபைனா டெல் கிராஸ் எஃப் வெக்டர் பண்ணால் டெல் ஆஃப் டெல், இது வந்து வெக்டார் வேலிடு, இது ஆக்சுவலாக 0 ஆகிடும். அப்போ டெல் கிராஸ் டெல் ஆஃப் கிராட் ஃபை வேல்யூ என்னது உங்களுக்கு 0. ஸோ பார்த்தீங்கன்னா கர்ல் ஆஃப் எஃப் வந்து உங்களுக்கு 0ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட்டு which theorem leads to line integral to the surface integral? இப்போ தான் பார்த்தோம் ஸ்டோக்ஸ் தியரம். ஸோ ஸ்டோக்ஸ் தியரம் வந்து லைன் இன்டெக்ரலையும் சர்ஃபேஸ் இன்டெக்ரலையும் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்து டெல் டாட் எஃப் வெக்டர் 0 வந்தால் உங்களுக்கு வந்து இது சாலினாய்டல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் அடுத்த ப்ராப்ளம்ஸ் கலெக்ஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொஸ்டின் கலெக்ஷன் வந்து நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ MCQs வேணும்னாலும் வாங்கி படிக்கலாம். ஸோ நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டு அது ஓரியன்டான டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸ் வந்து அந்த வீக்கில் டெஸ்ட்டு கொடுத்துருவேன். ஸோ டெஸ்ட்டுக்குமே நீங்கள் ரெடி ஆகிடணும். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.